இவ்வளோ நாளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரேசர் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை என்னோட ஃபேஸில். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் மை பேஷன். நான் உங்கள் நந்தினி. இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் ரிலேட்டடான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் கேர்ல ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் தான் பார்க்க போகிறோம். எஸ், நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இன்னைக்கு ஃபேஷியல் ரேசரோட ரிவ்யூவும் அண்ட் வந்துட்டு நான் வந்து அதை யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. ஆக்சுவலி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ப்ரொமோஷன் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் டைம் என்னோட ஷார்ட்ஸ் ரீல்ஸில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஹேண்ட் பேக் தான் அது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா Zouk அப்படின்ற பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக ஆஃபீஸ்க்கு வந்து பேக் தேடிட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரி சூப்பரான ஒரு ஸ்பேஷியஸான பேக் வந்து கிடைச்சிருக்கு எனக்கு. ஆக்சுவலி இந்த Zouk பிராண்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இது PETA சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ 100% வேகன் ப்ராடக்டாகவும் இருக்கு. உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போது நிறைய கேரி பண்ணிட்டு போவீங்க, அதுக்கெல்லாம் வந்து இந்த பேக் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஆஃபீஸ் பேக். இதில் நிறைய பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. லைக் பேக்ஸ், லேப்டாப் பேக்ஸ், ஸ்லிங் பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. நான் வந்து இந்த ஆஃபீஸ் பேக் தான் வாங்கியிருந்தேன். பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா டூவல் கலரா இருக்கு. இங்க வந்துட்டு நல்ல ஜூட் மெட்டீரியல் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வேகன் லெதர் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல யூஸ் பண்ற ரா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூட்ல தான் பண்ணிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல கிடைக்கிற பேக்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டியில வந்து இருக்கும். ஸோ நீங்க பார்க்க முடியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா நான் 1 வீக்கா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த பிராண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரௌடா சொல்லிக்கலாம், இது வந்து இந்தியன் பிராண்ட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ட்ரெடிஷனலை பேஸ் பண்ணி தான் இவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். நான் கூட இப்போ பீகாக் டிசைன் தான் வந்து வாங்கியிருக்கேன். டெஃபினட்டா இதுல இருக்க பேக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணலனா கூட ஜஸ்ட் நீங்க போய் பாருங்க அவங்களோட சைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவங்களோட லிங்க் இருக்கு, அவங்களோட வெப்சைட் லிங்க் இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்றேன். நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கூப்பன் கோட மிஸ் பண்ணிடாதீங்க. மேல தெரியுது பாத்தீங்களா, இந்த கூப்பன் கோட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 12% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஆனஸ்டா சொல்ல போனா எந்த ஒரு ஃபேஷியல் ரேசருமே நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. நான் ஃபேஷியல் ரேசர்ஸ் தேடிட்டு இருக்கும் போது நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்தது இந்த காமசியோட ஃபேஷியல் ரேசர் தான். ஆக்சுவலி இந்த ரேசர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிகினர் ஃப்ரெண்ட்லியான ரேசரா நான் வந்து பார்த்துருந்தேன். இதுலேயே வந்துட்டு நமக்கு பேக் ஆஃப் 3 வந்து கொடுக்குறாங்க. நான் purple.comல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோட ஹால் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இப்போ 2 இருக்கு, நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால அது வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதோட MRP வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 230, 250 அந்த மாதிரி கிட்ட வரும். பட் purple.comல ரேட் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஆஃபர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். எனக்கு 199க்கு இது வந்து கிடச்சிது. இதில் இருக்க பிளேட் தான் வந்து இதில் ஹைலைட்டே. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் எதுவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்காது, குட்டி குட்டியாக வந்துட்டு ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஃபேஸில் வந்து எந்த ஒரு கட்டுமே விழாதுன்னு சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த காமசியோட ரேசர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குயிக்காக வந்துட்டு மேக்கப் பண்ணுறீங்க, என்னோட ஃபேஸில் வந்து ஹேர்லாம் வந்து அதிகமாக இருக்குது, நான் அதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இதை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து லைட்டாக ஒரு மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது என் ஃபேஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு இது யூஸ் பண்ணதுக்கப்புறம். நம்மளால் வந்துட்டு ஈஸியாக வந்து ஹேர் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பெண்டாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. குடிக்கிறதுக்கும் நல்லா வசதியாகவே இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம ஃபேஸில் இருக்க ஹேர் ரிமூவ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மித்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க ஹேரை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது அகெயின் வந்துட்டு திக்காவோ இல்லை வந்துட்டு ரொம்ப லாங்காவோ வளர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி மித்துலாம் வந்து இருக்குது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட ஹேர் வளருதுன்னா அதோட திக்னஸ், அதோட கலர்ஸ், இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் சேஞ்ச் தான். அது சேஞ்ச் ஆகிற பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர்ஸ்லாம் வந்துட்டு திக்காகவும் லாங்காகவும், சில பேருக்கு வளராமலே இருக்கும். அவங்க ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணிட்டு அண்ட் வந்துட்டு நிறைய மஞ்சள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஹேர்ஸ்லாம் வளராமலே இருக்கும். சில பேருக்கு வந்து வளரும். ஸோ இதனால தான் வளருது அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. இந்த மித்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உடைக்கணும். அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃபேஸ் வந்து சூப்பராக எக்ஸ்பாலியேட் ஆகும். நம்ம நிறைய மேக்கப் போடுவோம், நிறைய ஸ்கின் கேர்ஸ் போடுவோம், அண்ட் நிறைய பொல்யூஷன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதன் மூலிமா நம்ம ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து இருக்கும். அது வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஃபேஷியல் ரேசர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. டெய்லி பேசிஸில் நீங்கள் மேக்கப் போடுற பர்சனாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளைட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாஃப்ட் அண்ட் சப்பிள் ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். முக்கியமாக இந்த ஃபேஷியல் ரேசர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஃபேஸ் வந்து பிரைட் ஆகும். அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஃபேஸ் டல்லாக இல்லாமல் பிரைட்டாக இருந்தால் நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நான் இது யூஸ் பண்ண டெமோ இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த சிம்பிள் ரெஃப்ரெஷிங் ஃபேஷியல் வாஷ் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே கைண்டாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சென்சிட்டிவ் அண்ட் ரொம்பவே ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும்.
உங்கள் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. டர்ட்ஸ் இருந்ததுனாக்கா இந்த ரேசர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா வந்து தொடச்சிக்கோங்க. ஸோ ஈரமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாமாத்தோட ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எதனா ஷேவிங் பாம்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக காமர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷேவிங் பாம் வந்து இருக்குது. பட் நான் எப்போ பார்த்தாலும் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது. அதனால் வந்து நான் இந்த ஆலோவேரா ஜெல்லே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ஜெல்லை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த பேபி ஹேர்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரேசர் யூஸ் பண்ணும்போது அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். வீடியோவில் காட்டுற மாதிரி உங்கள் ஸ்கின்னை லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்வர்ட் டைரக்ஷனில். அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் 40 டிகிரி ஆங்கிளில் வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை ஷேவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு கட்ஸ் எதுவுமே விழாது. சப்போஸ் நீங்கள் அப்வர்ட் டைரக்ஷனில் ஷேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகாது. கட்ஸ் விழவும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் டவுன்வர்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரூட் கிட்ட இருந்து ஹேர் வரும். இந்த ரேசரில் ஆன்டி ஸ்லிப் கிரிப் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது. அடுத்தது இந்த பக்கம் இருக்க சைட்பர்ன்ஸ் அண்ட் பீச் ஃபிஷ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஷேவ் பண்ணிக்கிறேன் தரவா. ஸோ நான் வந்து கொஞ்சம் கேமரா பார்த்து தான் பண்ணுவேன். பிகாஸ் நானே வந்து பிகினர் இல்லையா, பார்க்காம பண்ணாக்கா கட் விழுந்துருமோன்ற பயத்தில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ட்ரை ஆகிற பட்சத்தில் நீங்கள் அகெயின் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வந்து ஹேர்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ கொஞ்சம் கூட பெயினே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க சூப்பரான பெனிஃபிஷியலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெட் ஸ்கின்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட இது வந்து ரிமூவ் பண்ணும். இந்த மாதிரி நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் க்ரோ பேக் ஆகாது. கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் மாதிரி பண்ணும்போது அது உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலாக தான் இருக்குமே தவிர இது வந்து பேட்னஸாக ஆகவே ஆகாது. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டேன் கூட இதில் ரிமூவ் ஆகும். இப்போ நம்ம ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணும்போதெல்லாம் கவனிச்சிருப்போம், நம்மளோட டேன் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிட்டு அந்த இடம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக போயிட்டு நம்மளோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது தான். என் ஃபோர்ஹெட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹேர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ டேனும் வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்து ரிமூவ் ஆகும். இன்றைக்கி வந்துட்டு நான் ஐப்ரோஸ் விட்டுட்டேன். ஐப்ரோஸ் வந்து நான் த்ரெட்டிங் பண்ணிப்பேன். நீங்கள் ரிமூவ் பண்ண ஹேர்ஸ்லாம் சிலது உங்கள் ஃபேஸ்லேயே இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை டிஷ்யூ வச்சுட்டு நான் ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் ஃபைனலாக ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது. நான் அதே ஆலோவேரா ஜெல்லே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ போடும்போது செம்ம ஜில்னஸாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு என்னோடய ஃபேஸில் நான் ரேசர் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோவாகவே நான் எடுத்துட்டேன். ஸோ என் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோவாக இருந்துச்சு. டச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் இது வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, நம்ம ஃபேஸில் வந்து கட் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஈஸியாக நம்மளால் ஹேர் ரிமூவ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பிகினராக இப்போ தான் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு போகலாம். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.